சாப்பாடு வைக்கக்கூடாது. அப்படி நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னா நாய்ங்களுக்கு, உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. இங்க ரோட்ல கிடக்குற எல்லா நாயும் வீட்ல எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. ம். இப்படி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சீரியஸா சொல்லப்போனா அது உண்மை கிடையாதுங்க. சொல்லப்போனா நீதிமன்றத்துல எப்பயுமே ஒரு கோர்ட்னா வந்து 2 சைடுமே டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ஷன்ஸ வைப்பாங்க. சோ அதுபடி இந்த ஒரு லைன் மட்டும் வெளில ரொம்ப தீவிரமா சாப்பாடே வைக்கக்கூடாது. வச்சு அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டாக் ஃபீடர்ஸ்ல வந்து சண்டை போட்டதா இருக்கட்டும். எப்படி வேணா வச்சுக்கலாங்க. சாப்பாடு வைக்கலாமா? சரி, இத கூட விட்டுறலாங்க. இப்போ ரீசெண்டா வந்து கேரளால வந்து நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து டாக்ஸ கொல்றாங்க அப்படின்ட்டு. ஏன் கொல்லணும்? விஷயம் வந்து இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஆமா, இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு. பிகாஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்த வந்து ஒரு கரெக்டான கவர்மெண்ட் வந்து இப்போ டாக்ஸ்க்கு நிதி ஒதுக்குறாங்க. ஓகே. சொல்லப்போனா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம் அவங்க தான் எடுத்துட்டு போய் இந்த ஊசியா இருக்கட்டும், ஃபெர்டிலைசேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருந்தா, சீரியஸா சொல்றேன், இந்த டாக கொல்ல வேண்டிய இஷ்யூவே வந்திருக்காது. அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணாம வந்து இப்போ வந்து வைரஸுக்கு அஃபெக்ட் ஆயிருக்க டாக்ஸை மட்டும் தான் நாங்க கொல்றோம் அப்படின்னு ஒரு பாட்ல வைரஸ் இருக்க டாக்ஸை மட்டும் கொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு போட்டு அங்க இருக்க எல்லா டாக்ஸையும் காலி பண்ண போறான்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட திங்கிங்ஸ் அப்படி இருக்கலாம். பட் எனக்கு அப்படிதான் தோணுது. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் ஹானஸ்டா சொல்றேன், அதுதான் ரிப்ளை. நீங்களே சொல்லுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு டாக்